இருக்கிறேங்கிறது மட்டும் தெரியுது. அந்த கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி எழும்பி நான் மனசுலதான் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு செகண்டுக்குள்ள என்னுடைய அடி வயிற்றுல இருந்து ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷமா, ஒரு பால் குதிச்சு குதிச்சு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து அப்படியே மேல 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 வந்து என் இருதயத்தை நிரப்பி என் மூடி இருந்த என் வாயை திறந்து இயேசு 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 அப்படின்னு 3வது தரையா நான் சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடுச்சு. நான் அந்த ரூம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிச்சுது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் அன்றைக்கு தேவன் என்னை மாற்றினார். லூக்கா 2:30 ஆண்டவர் சொன்னபடி புறஜாதிகளை பிரகாசிக்கிற ஒளியாக நான் இந்த உலகத்துல வந்தேன் என்று சொன்ன தேவன் புறஜாதியில இருந்த என்னை அடிமை பிரகாசிக்கும்படியாய் தேவன் ஒளியாய் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை இருளில் இருந்த என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போனார். ஏசாயா 9:2 சொன்ன இருளிலே மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் இருட்டிலே இருக்கிறவங்க வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பள்ளத்தாக்கில வழியாய் நடந்தவர்கள் சமாதானத்தின் பாதையில நடந்தார்கள் என்று லூக்கா 1:70-71 சொன்னபடி சமாதானத்தின் தேவன் என் வாழ்க்கையில எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அந்த நிமிஷம் இந்த வெளிச்சம் மறைஞ்சு போச்சு. ஆனா நான் வந்து அன்றைக்கு ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போலானேன். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பழைய கவலைகள், வேதனைகள், துக்கம், பயம், சஞ்சலம் எல்லாம் அந்த நொடி பொழுதுல என்னை விட்டு வெளியே போயிட்டு நான் ஒரு புது மனுஷியாக, ஒரு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த ஆத்மா எனக்கு உள்ள ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இயேசுன்னு சொன்ன அந்த நிமிஷத்துல என்னுடைய எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்தார். அப்புறம் உடனே நான் அன்னைக்கு நைட்டு தான் முதலாவதாக நான் வந்து அமைதியாய் தூங்கினேன். என்னுடைய 44-45வது வருஷத்துல நான் முழுசா தூங்கின முதல் இரவு அதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இதெல்லாம் நடந்து ஒரு மணி இருக்குமோ என்னவோ படுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு வந்து ஆபரேஷனுக்காக என்ன வந்து ஆயத்தப்படுத்தினாங்க. எனக்குள்ள நடந்த மாற்றம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அவர்களுக்கு தெரியாததுனால ஆபரேஷனுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. ஆனால் நான் ஒரு பெரிய சந்தோஷமா அந்த இடத்துக்கு கடந்து போனேன். அவங்க நியமித்தபடி அந்த யூட்ரஸ வந்து ரிமூவ் பண்ணி சீக்கிரமாவே எனக்கு அனஸ்தீசியா தெளிஞ்சு போயிடுச்சு. முதலாவது டாக்டர்கள் மூலமாய் தேவன் பேசினார். ஆனா டாக்டர் சொன்னாங்க, நேத்தில வந்து நைட்டு உங்களுக்கு பிளட்டே இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 பாட்டில் பிளட் வாங்கி வச்சிருந்தாங்க. என்னுடைய ஒரு மகனை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, பிளட் பத்தாது கொடுக்கணும்ட்டு. இது எல்லாவற்றையும் அபத்தமாக்கி தேவன் போட்டார். அதாவது உனக்கு ஒரு துளி ரத்தம் கூட தேவையில்லமா, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு புது ரத்தம் பாஞ்சுது, அந்த ஆபரேஷன் ரொம்ப ஈஸியா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய கிருபை அந்த ஆபரேஷன்ல விளங்க பண்ணினபடினால அந்த டாக்டர்ஸ் முதல் சாட்சி சொன்னாங்க. அடுத்ததாக அடுத்த நாள் 3வது நாள்ல இந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல பிளாஸ்டர் போடுறதுக்காக டாக்டர் திறந்து பார்க்கும்பொழுது என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன தேவனுடைய வாக்குப்படி நான் அந்த ஆபரேஷன் பண்ண இடம் கம்ப்ளீட்டா ஹீலா இருந்ததுனால டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா ஹீல் ஆயிடுச்சு, நீங்க ஏன் வந்து இங்க இருக்கிறீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது நாளை என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கர்த்தரோட கிருபையினால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா கிளம்பும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நீங்க சீக்கிரமா வந்து நல்லா வந்து ஆயிட்டீங்க, அதனால இனி 3 மாசம்ங்கிறது வேண்டாம், ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கோங்க, அது ஈஸியா முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி சொன்னாங்க, இந்த யூட்ரஸ்ல நாங்க ரிமூவ் பண்ணி அந்த யூட்ரஸ பார்க்கும்பொழுது இந்த கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லாம இருக்குது இப்போ, அதனால இனி ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. மறுபடியும் வந்து அந்த இருதய ஆபரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அதை பத்தி எதை பத்தியுமே கவலை இல்லை. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னு சொன்ன மாதிரி இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கை இடுகிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னபடி கர்த்தருடைய நாவினால அவருடைய நாமத்தை சொல்லி அந்த நாட்டில் என்னை ரட்சித்தார். ஒரு புதிய சிருஷ்டியாக நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். என்னோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். உடனடியாக சரீரத்துல எது இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்குள்ள சமாதானம் இருந்தது. எந்த நேரத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்தது. எப்பவும் ஒரு சந்தோஷமா இருக்கிற கிருபை தேவன் கொடுத்தார், எதை பற்றியும் கவலை இல்லாம. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் நினைச்சு பார்த்தேன், இந்த இயேசுவை நான் தேடவே இல்லை. இயேசு யாருன்னு கூட நான் தேடல, இயேசுவை பத்தி கேள்விப்படவும் இல்லை, அவரை கூப்பிடவும் இல்லை. ஆனா அவர் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர், அவரை இன்னும் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சியோட கூட ஒரு பைபிள் வாங்கினேன். பைபிள் வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களை குடும்பம் ஒரு இந்து குடும்பம்னு சொல்லிட்டு. அதற்கு பிற்பாடு பல பிரச்சனைகள் வீட்டுல, இந்த பைபிள் எல்லாம் படிக்கிறது நம்ம இனத்துக்கு அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் என்னை புதிதான பாத்திரமாய் மாற்றினபடினால, கர்த்தர் என்னோட இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால நான் மற்றதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. எது வந்தாலும் என ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். என் பக்கத்துல எப்பவும் அவர் இருந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பைபிள் முதல் தடவையாய் நான் திறந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப அந்த பைபிளை பகல்ல படிக்க முடியாது, இரவு வேளையில தான் நான் படிப்பேன். இரவு வேளையில படிச்சுட்டு போது நான் அழுவேன், ஏசப்பா நான் வந்து உங்களை கூப்பிடல, நீங்க என் வாழ்க்கையில வந்து எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கீங்க, சந்தோஷம் கொடுத்திருக்கீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் என் கண்ணீரை தான் சிந்துவேன், அழுவேன், புலம்புவேன். அப்ப ஒவ்வொன்றத்திற்கு பதில் ஆண்டவர் எனக்கு அந்த வேத வசனங்களை காண்பித்து அதன்படி என்னை நடத்துவார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்குள்ளாக நடந்துட்டு இருந்தேன். மற்ற எல்லாவற்றிலும் அவர் என்னோட கூட இருந்ததை நான் உணர்ந்துவேன். உனக்கு எதிராக எடுக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடி எனக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தேவன் தடுத்து போட்டு என்னை பாதுகாப்பாய் வழி நடத்தி கொண்டிருந்தார். என் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு புதிய பலத்தோடு கூட ஆண்டவர் நடக்க எனக்கு உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா பேசி ஒவ்வொன்றுக்கும் பேசி பதில் சொல்லுவார். பல காரியங்களுக்கு எனக்கு நான் அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு எல்லாமாய் ஆலோசனை கர்த்தர். ஜெபம் பண்ணும்போது நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு வசனத்தை காண்பித்து அதன்படி நடத்துவார். எரேமியா 33:3 காண்பித்து, நான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை காமிப்பார். அதுக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இதப்படி எனக்கு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க எனக்கு செய்யுங்கன்னு. உடனே சங்கீதம் 32:8 ஆண்டவர் காமிப்பாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு உலகத்துல யாரும் அந்த மாதிரி உடனுக்குடன் பதில் தர முடியாத ஒரு நேரத்துல தேவன் இயேசு எனக்கு உடனுக்குடனே எனக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. பிற்காலங்களில் என்னுடைய வாஞ்சையை ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அதுக்கான வாசலை திறந்தார். எனக்கு சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு கிராமத்துல போயிட்டு, நான் பிறந்த கிராமத்துல போயிட்டு அங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதற்கு மத்தியில தேவனுடைய கிருபையினால நான் வந்து அமெரிக்கா தேசத்திற்கு போகும்படியாக சற்றேனும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன் தகுதியில்லாத என்னை அந்த அமெரிக்க தேசத்துக்கு செல்லும்படியாய் ஒரு தருணத்தை கொடுத்தார். அந்த தேசத்திலேயே போகும்போது அநேக தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை தேவன் கொடுத்து இன்னும் பிரயோஜனப்படுத்தினார். இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸுக்காக செக்அப் பண்ணணும்னு சொன்னதுனால மறுபடியும் எனக்கு இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன அதே டாக்டர் கிட்ட கிட்டத்தட்ட 2006 94, அது ஒரு 6
12 வருஷத்துக்கு பிற்பாரு நான் அதே டாக்டர் கிட்ட போனேன். அவங்க சொன்னாங்க 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்க. நான் 12 வருஷங்களுக்கு பிற்பாடு அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி போனோம், செக் பண்ணுங்க அப்படின்னு. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய ஹார்ட் எந்த ப்ராப்ளம் இல்லை, வால்வ்ஸ் எல்லாம் சரியா இயங்குகிறது, நீங்க எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டல்ல ஏசப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அன்னைக்கே சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அவர் எப்படியோ நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியாக என்னுடைய இருதயத்தையும் அவர் சரிப்படுத்தி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு வியாதியும் அணுகாத படிக்கு கர்த்தர் தம் சிறகுகளால் மூடி சட்டைகளின் அடைக்கலத்துல பாதுகாத்துக் கொள்கிறார். அதுக்கப்புறமாக ஊழியத்தின் பாதையிலயோ தேவன் தம்முடைய நாமம் விளங்கும்படி அப்போஸ்தலர் அதிகாரத்துல இருக்கிற மாதிரி அப்போஸ்தலர் 14:3 சொல்லும்படி அப்போஸ்தலர்கள் போய் தேவனுடைய வசனத்தை சொன்னாங்க. அந்த தேவ நாமம் மகிமைப்படும்படியாக அநேக அற்புதங்கள் அதிசயங்களையும் அவர் செய்தார் என்ற வாக்குப்படி தேவன் ஊழியத்தின் பாதையில அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 60-70 பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் அந்த ஜபத்திலே கலந்து கொள்ளவும் விபிஎஸ்ல கலந்து கொள்ளவும் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியத்திலையும் விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். எனக்கும் நிறைவான சந்தோஷம். என்னுடைய குடும்பத்திலையும் எந்த பற்றாக்குறையும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் எல்லா குறைவுகளையும் நீக்கி போட்டு நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றைக்குமாக நான் அடிப்படையா சொல்ல விரும்புவது என்னென்றால், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை என்பது என்னுடைய சாட்சியா இருக்கிறது. எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். பட்சபாதம்ங்கிறது அவர் கண்ணில கிடையாது. யாரில் அவரை நான் பாவம் பண்ணிருக்கிறேன், கடவுள் என்ன பார்க்க மாட்டாருன்னு சொல்றாங்களே, பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவன் இயேசு. ஆகையால என்னுடைய சாட்சியாய் சொல்ல தேவன் இந்த தருணத்தை கொடுத்தார். இதற்கு ஆயத்தப்படுத்தி இந்த காரியத்தை நிறைவேற்றின இந்த பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியின் மூலம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தமக்கென்று இழுத்துக் கொள்ளுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வாக்குப்படி விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு வேதனையா இருந்தாலும், எந்த ஒரு சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.